இணைகரத்தின் கோண இரு சமவெட்டிகள் செவ்வகத்தை அமைக்கும் என நிறுவுக. Show that the bisectors of angles of a parallelogram from a rectangle அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாமா? Since ABCD is a parallelogram, அந்த parallelogramக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேர் வைக்கிறோம். அது என்னன்னு வைக்கிறோம்? ABCDன்னு வைக்கிறோம். ஸோ அதன்படி பார்த்தா ஏபியும் டிசியும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ரெக்டாங்கிள், அது வந்து பைசெக்ட்ஸ் அது என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க? பைசெக்டர்ஸ் ஆஃப் ஏ ஆங்கிள் த பேரலோகிராம் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் பண்ண போகிறோம். ஸோ ஏபி பேரலல் டிசி அண்ட் டிஏ இஸ் ஏ டிரான்ஸ்வர்சல். ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் டி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இது ரெண்டும் கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸு. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். ஸோ அதைப்படி பார்த்தா இருங்க, டயக்ராம் நான் காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசிடின்னு ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டு ஆங்கிள்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டோம். இது இந்த மாதிரி இப்படி போகுது. இதில் இதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு எஸ்ஸு, இதுக்கு ஆறு, இது கியூவு, இது பின்னு பேர் வச்சுக்கிறோம். பிக்யூஆர்எஸ்ன்னு நேம் வச்சுருக்கோம். ஸோ நம்ம இது ரெண்டையும் தான் எடுக்கிறோம். இதுக்கு ஆப்போசிட் இது வரும். இது ஒரு லைன் நம்ம மார்க் பண்ணோன்னா இப்போ இது ஒரு ட்ரையாங்கிளாக மாறிடுமா? ஸோ அதுபடி தான் நம்ம ஒவ்வொன்றா ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தா கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸா ஏவு டியூ கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஏவு டியூ கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸு. ஸோ அது ரெண்டே ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். ஆனால் எனக்கு இங்கே ஜாயின் பண்ணல, இது குட்டியாக இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இது எனக்கு ஆஃப் பண்ணணும். ஸோ ஆஃப் இந்த வேல்யூஸ் ஆஃப் ஆங்கிள் ஏ ஆஃப் ஆங்கிள் டி ஈக்குவல் டு ஆஃப் 180 டிகிரி. ஸோ அதன்படி பார்த்தா டிஏஎஸ் ஈக்குவல் டு ஏடிஎஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு கிடைக்கும். இது என்னோட ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏடிஎஸ் எடுத்துக்கிறேன். ஏடிஎஸ்ஸை ட்ரையாங்கிள் ஏடிஎஸில் 3 ஆங்கிளே ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்குமா? ஸோ சம் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் டி, ஆங்கிள் ஏ, ஆங்கிள் எஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இது ரெண்டும் சேர்த்தா என்ன? 90 டிகிரின்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ 90 டிகிரி ஈக்குவல் டு ஏஎஸ்டி. ஸோ 1 ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏஎஸ்டி ஈக்குவல் டு 180 மைனஸ் 90 டிகிரி. ரெண்டு மைனஸ் பண்ணால் 90 டிகிரி. ஏஎஸ்டி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஎஸ்டி ஈக்குவல் டு 90 டிகிரி. So angle AST equal to angle PSR equal to 90 degree. Vertically opposite angles. ஓகேங்களா? ASD equal to PSR இந்த angle. இது ரெண்டும் opposite vertically opposite angles தானே, அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். So similarly we can prove PQR equal to 90 degree. QRும் 90 டிகிரின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும். இது 90 டிகிரின்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஸோ கண்டிப்பாக இது 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன எடுக்கிறோம்? இன் ட்ரையாங்கிள் டிஆர்சி இது எடுத்துக்கிறோம். டிஆர்சி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ரம் 1 ஈக்குவேஷன் 1 படியே பார்த்தா ஆர்டிசி அண்ட் டிசிஆர் 90 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்கே ஒரு குட்டி ஆங்கிள் இருக்கா? ஸோ இதை ஸ்பிட் பண்ணோம்னா இது ஒரு ட்ரையாங்கிளாக மாறிடுமா? ஸோ இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிளாக இது மாறிடும், இது இருக்கும். ஸோ அப்படி பார்த்தா இது 90 டிகிரி. ஸோ ஆர்டிசி ஈக்குவல் டு டிசிஆர் ப்ளஸ் டிஆர்சி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இதோட வேல்யூ எனக்கு 90 டிகிரின்னு தெரியும், ப்ளஸ் டிஆர்சி ஈக்குவல் டு 180 டிகிரின்னு தெரியும். ஸோ இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 90 டிகிரி கிடைக்கும். ஸோ சிமிலர்லி வி கேன் ப்ரூவ் ஏபிபி இதையும் நம்ம 90 டிகிரின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும். டிட்டோ மேலே பண்ணதே தான் அது. ஸோ தஸ் PQRS இஸ் ஏ கோரிலேட்ரல் ஈச் ஆஃப் த ஹூஸ் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. ஹென்ஸ் PQRS அ ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுவும் 90 டிகிரி தான் கிடச்சிருக்கு, எனக்கு இதுவும் 90 டிகிரி தான் கிடச்சிருக்கு. அதுபடி பார்த்தா PQRSும் கண்டிப்பாக 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ 4 ஈக்குவலாக இருந்தால் அது கண்டிப்பாக ரெக்டாங்கிளாக தானே இருக்கும். ஸோ அதான் PQRS ரெக்டாங்கிள் நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதி இதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். புரியுதுங்களா?